அர்ஜென்ட்டா போகணுமேடா. ஹாய். ஹாய். எங்க நீங்க மாடியில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க? நான் இங்கே தான் இருக்கேன், இதோ பக்கத்துல. ஓ, இங்கயா? உங்க பேர் என்ன? என் பேர் பிரவீன்குமார். அப்படியா? என் பேரு ரவி. ரவியா? நைஸ் டு மீட் யூ. ஓகே. மறுபடியும் சந்திக்கலாம். கண்டிப்பா. பாய். ஓகே, பாய். என்னங்க முடிஞ்சுதா உங்க ஜாக்கிங்? முடிஞ்சுதுடி ஜாக்கிங். சீக்கிரம் சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். சரிங்க, நான் கொண்டு வரேன், நீங்க வாங்க. ஹாய் கீதா. என்ன பண்ற? என்ன சமைக்கிற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஸ்மெல்ல பார்த்தா வெண்டைக்காய் ஃப்ரை இல்ல. கோவக்காய் ஃப்ரை இல்ல. அவரைக்காய் இல்ல. முருங்கைக்காய் இல்ல. அப்ப வெள்ளரிக்காய். ஆமா, எப்படி சொன்னீங்க? நீயும் அப்படிதானே இருக்க, அதனால தான் சொன்னேன். அப்படியா? என்ன சல்லாபமா? நீங்க போய் டைனிங் டேபிள் கிட்ட உட்காருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் கொண்டு வா, பசி எடுக்கு. ஓகே. எப்படி இருக்கு எங்க வீடு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீடு எப்படி இருக்கும்? சேம் எங்க வீடு மாதிரியே உங்க வீடு இருக்குமா? அப்ஸ்டேரும் சேம் இதே மாதிரி தான். ஓ, அப்படியா? சரி வா, வந்து உட்காரு. அப்பா, எங்க இவள காணோம்? மா தாராமதி, ஒரு 2 காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க, கொண்டு வரேன். சரிம்மா, கொண்டு வா. உங்க ஒய்ஃப் காஃபி நல்லா போடுவா. ரொம்ப நல்லா போடுவா, அதனால தானே உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன், காஃபிக்காக தான். ஓகே ஓகே. எடுத்துக்க நண்பா. தேங்க்ஸ்ங்க. இவ ரவி, என் ஃப்ரெண்டு. வணக்கங்க. வணக்கங்க. இங்க 3rd ஃப்ளோர்ல தான் குடியிருக்கான். ஓகே. நம்ம வீட்டை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். சரிங்க. ஐயோ, இவன் பொண்டாட்டியும் நல்லா தான் இருக்கா. என்ன இப்படி பார்க்கறான்? ஒரு மாதிரி ஆகுது. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? சார், எனக்கு ரொம்ப நாளாவே பழக்கம். அப்படியா? நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் சீக்கிரமாவே. காஃபி நல்லா இருக்கு. காஃபி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க, உள்ள வேலை இருக்கு, நான் போட்டுமா? நீ நீங்க போங்க போ. என்னடா விசேஷம்? நீ தாண்டா சொல்லணும், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா போயிருந்து சாப்பிட்டு போ. வாடா, வீட்டை பாரு, உட்காரு. அதே மாதிரி என் பொண்டாட்டியும் காஃபி ரொம்ப நல்லாவே போடுவா. நீங்க ஒரு முறை குடிச்சிங்கன்னா அப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க. கொண்டு வர சொல்லு. டேய், உனக்கு பொறாமடா, என் ஒய்ஃப் காஃபி நல்லா இருக்கும்னு சொல்றேன்னு. சரி, எப்படிதான் இருக்குன்னு பாத்தா. சொல்லுங்க. 2 காஃபி கொண்டு வாமா. கொண்டு வரேங்க. என் ஃப்ரெண்டு எப்போல இருந்தா வரணும்னு நினைச்சு வர முடியல, அவருக்கு ஒரு நல்ல காஃபி கொண்டு வா. சரிங்க. ஏய், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். சீக்கிரமா வா, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. என்னடா, காஃபி நல்லா இருக்குமா? என் ஒய்ஃபு கொடுத்த காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவன் நல்லா இருக்கான்னு சொல்லக்கூடாது. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, ரொம்ப அருமையா இருக்கு. என் ஒய்ஃப் போட்டா நல்லாவே இருக்கும். ஆமாமா, ரொம்ப நல்லா தான் இருக்கு. என் ஒய்ஃப் போட்ட காஃபி? உன் ஒய்ஃப் காஃபி நல்லா போட்டாங்க,
ஆனா உன் ஒய்ஃபை விட என் ஒய்ஃப் நல்லாவே போட்டிருக்கா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி என் ஒய்ஃப் எனக்கு செல்லம். ஆ, ஓ அப்படி அது- சொல்றியா? ஆ. என்ன இவன் இப்படி பாக்குறான்? பொம்பளைங்களை பார்த்ததே இல்லையா என்ன? என்னங்க, நான் கிச்சன்ல போய் வேலையை பார்க்கட்டுமா? ம் போ போ, வேணா கூப்பிடுறேன். சரிங்க. சரி நண்பா, நான் கிளம்புறேன். அப்புறம் சந்திக்கலாம். ஆ கண்டிப்பா. ம் என்னங்க பால் குடிக்கலையா? நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க செய்யறது ரொம்ப தப்புங்க. அவர் உங்களை ரொம்பவே நம்பி வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்காரு. அதை நீங்க நல்லதுக்கு உபயோகப்படுத்தணுமே தவிர கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ம், புரியுது. நான் தான் தப்பா யோசிச்சேன். ஐ எம் சாரி. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிற நட்பு எனக்கு தேவை. சாரி, நான் போயிட்டு வரேன். பாய்ங்க. இந்நேரத்துக்கு கூப்பிட்டுருக்க? எதுக்காக இப்படி பண்ண? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது இந்த நிலைமையை எதிர்கொண்டு தானே ஆகணும். ம்? நீ என்ன சொல்ற? நீங்க அன்னைக்கு பார்த்த பார்வை எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுங்க. இந்த மாதிரி எதிர்பாராம நடந்துச்சுன்னா, என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும். அதனாலதான் அந்த தப்ப ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா இனிமே எங்க வீட்டுக்கு வரமாட்டீங்கல்ல, அந்த பார்வையிலயும் என்ன பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், வாங்க. ஐயோ, என்ன இது இப்படி ஆயிடுச்சே? இங்க பாருமா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன். அதுக்காக நீ இப்படி நடந்துக்குவியா? போதும், எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம். அதான் நமக்கு நல்லது. ஓகேவா? தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்லவங்க. சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கிளம்புறேங்க. ம். பாய். சரி, பாய்.